சேனல் எஸ்டேட் காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான ஒரு குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 4 கிராம்பு 4 ஏலக்காய் 2 துண்டு பட்டை சேர்த்து அது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 தண்டு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி யூஸ் பண்ணோம்னா குழம்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்தளவுக்கு தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு இது சேர்க்குறேன். இதையுமே லோ ஃப்ளேமில் நல்லா தேங்காவோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 தண்டு கருவேப்பிலை, அது பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீரி சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் ரொம்ப எல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ இதில் குக்கரில் தான் நம்ம விசில் போட்டு தான் வைக்க போகிறோம். இந்தளவுக்கு போதும். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு 50% வேகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தெரியும், இப்போ தக்காளி பகுதி வதங்கிருச்சு. இப்போது அதில் நம்ம தேவையான மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, காரம் குறைஞ்ச மிளகா வத்தலுங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை, மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய தொடங்கியிருக்கு. அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை, அதனால் அதிகமாக எண்ணெயெல்லாம் இதில் இல்லாத அளவுக்கு நீங்களுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்ச விழுதுமே எண்ணெயில் தான் நம்ம வறுத்து அரைக்கிறோம். குடல்லையுமே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். அதனால் ஆயிலை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுகுன தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சேர்த்துருக்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மட்டும் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். திரும்பியும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம், இல்லை அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடலை இதோடு சேர்த்துக்கலாம். குடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவும் குடலும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த குடலில் அந்த மசாலா நல்லா சேரணும் பார்த்திங்களா, அதனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த குடல் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு போதுமான அளவாக இருக்குதான்னு சரி பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
குக்கரை மூடி 5 விசில் இல்லாட்டி 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குடல் நல்லா குழஞ்சி வெந்து வரும். விசில் அடித்து இப்போ ஏர் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குடல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.